4 பேர் 7 நிமிடங்களில் 105 மில்லியன் பெறுமதியான நகைகளை பிரான்சின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மியூசியத்தினுள் சென்று கொள்ளையடித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை என்று இதை வர்ணிக்கிறார்கள் சிலர். ஆனால் இன்று வரை 7 நாட்கள் கடந்த பின்னரும் குறிப்பிட்ட சந்தேக நபர்களோ கடத்தியவர்களோ திருடியவர்களோ உத்தியோகபூர்வமாக எந்தவித ரீதியிலும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க விடயம். அப்படி அந்த மியூசியத்தில் என்ன நடந்தது, எப்படி இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது, எப்படி இந்த 4 பேரால் இப்படி ஒரு கொள்ளையை நிகழ்த்த முடிந்தது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். பிரான்ஸ் பாரிஸில் உள்ள லோர் மியூசியம் தான் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற மியூசியங்களில் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 பேர் அந்த மியூசியத்திற்கு வந்து செல்கின்றார்கள். அங்கே 33,000க்கும் அதிகமான ஓவியங்கள் காணப்படுவதுடன் கடந்த கால அரசர்களால் மற்றும் அரசிகளால் பயன்படுத்தப்பட்ட கிரீடங்கள், நகைகள் என்று மிகவும் பெருமதிமிக்க அருங்காட்சிய பொருட்கள் அங்கே காணப்படுகின்றன. இந்த மியூசியமானது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் மையத்திலே அமைந்துள்ள ஒரு மியூசியம் ஆகும். இந்த மியூசியத்தில் நடைபெற்ற கொள்ளையை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் முடிந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் தி லூபின் என்ற ஒரு சீரிஸ் ஒன்று உள்ளது. கிட்டத்தட்ட அதுவும் பிரான்சில் எடுக்கப்பட்ட இந்த மியூசியத்தில் ஒத்த சில கடத்தல்கள், ஹைஸ்டுகள் தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட ஒரு கதை, ஒரு சீரீஸ் தான் அது. பிரெஞ்சு சீரீஸ் ஒன்று தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது. முடிந்தால் பாருங்கள். இந்த ஹைஸ்டானது 4 பேரால் தான் நடத்தப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் நடைபெற்றது. இந்த மியூசியத்தை பற்றி முதல் நாம் அறிந்து கொள்வதற்கு 19ஆம் நூற்றாண்டிற்கு செல்ல வேண்டும். 19ஆம் நூற்றாண்டின் அப்போதைய பிரான்சின் மகாராஜா அல்லது ஒரு அரசராக காணப்பட்ட நெப்போலியனால் அன்றைய காலத்தில் ஒரு அரச மாளிகையாக காணப்பட்ட இந்த கட்டடத்தை அல்லது இந்த மிகப்பெரிய மாளிகையை ஒரு மியூசியமாக மாற்றியிருந்தார் நெப்போலியன் தான் 19ஆம் நூற்றாண்டில். அதன் பின்னர் இந்த மியூசியமானது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷமாகவே பிரான்ஸ் அரசாங்கத்தினால் காலகாலமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பிரான்சில் தான் உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியமும் இருக்கின்றது. இந்த ஓவியத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த மியூசியத்துடன் தொடர்புடைய. அதாவது 1911ஆம் ஆண்டு இந்த ஓவியமானது களவாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த மியூசியத்திலே வேலை செய்த ஒரு ஊழியரினால் களவாடப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா?